ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் அவேர்னஸோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை வந்து அதுல இருந்து விலக ஆரம்பிக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்ன பயம் ஒரு ஒரு வாட்டியும் என்னன்னா வந்துட்டு பாஸ்ட்ல போயிட்டு "ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தாழ்த்திப்போம். இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் போயிடும். ஃபியூச்சர் போயிட்டு ஃபியர் ஃபியூச்சர் ஃபியர்ஸும் பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பாதி நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். இது எல்லாமே லெட்கோ பண்ணிடுங்க. லெட்கோ பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கரெக்டா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆங்கர்னு சொல்ற அது வந்து வர ஆரம்பிக்கும். பட் டியூரிங் மெடிடேஷன் அவங்க வந்து இன்டென்ஸா மெடிடேட் பண்ணும்போது வந்து ஐ see that அவங்க வந்து ரொம்ப நார்மலா பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதெல்லாம் நிறைய வாட்டி நான் பார்த்தேன். அதுதான். ஸோ உங்களோட எமோஷனல் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறது வந்து பேலன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ உங்களோட உணர்ச்சிகளின் நுண்ணறிவு வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகப்படுத்தும். அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரியாம மறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்னாலதான் நிறைய இல்னஸ், நிறைய என்ன சொல்றது, உங்களோட சஃபரிங் ஆகட்டும், பிசிக்கலா சஃபரிங் ஆகட்டும், மென்டலா சஃபரிங் ஆகட்டும். ஏன்னா நிறைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம். ஓவர் திங்க் பண்றதுனால ஓவர் திங்க் வந்து நிறைய யோசிச்சுட்டே இருப்போம். ஐயோ இந்த மாதிரி ஆயிடும், பயம் வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிட்டு வந்துட்டு தேவையில்லாத ஒன்றை வந்துட்டு திங்க் பண்ணிட்டே இருப்போம். அது எல்லாமே வந்துட்டு ஆஹ், நம்ம சொல்ற மாதிரி இந்த எனர்ஜி லீக்ஸ் நிறைய நடக்கிறதுனால, தேவையில்லாத திங்கிங் ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்கிறதுனால எனர்ஜி லீக் நிறைய ஃபுல்லா நடந்துட்டே இருக்கும். அதனால வந்துட்டு உங்களுக்கு சுத்தமா எனர்ஜியே இருக்காது. ஏதாவது ஒரு வேலை பண்ணனா கூட வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா, ரொம்ப ஒரு சுத்தமா எந்த வேலையுமே வந்து ஆஹ், உணர்ச்சி வசமா பண்ணவே முடியாது. ஸோ அது வந்து டயர்ட்னஸ் இருக்கும், காம்னஸாவே இருக்காது, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம். அதனால நிறைய சாப்பிட தோணும். இந்த ஸ்ட்ரெஸ்னால நிறைய சாப்பிட தோணும், நிறைய தூங்க தோணும், நிறைய நீங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக நிறைய மொபைல் பார்க்க தோணும், நிறைய அந்த மாதிரி நான் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் நீங்க தியானத்துல வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தியானம் நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போது ஸோ உங்களுக்கே உள்ள அந்த காம்னஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் அவேர்னஸோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை வந்து அதுல இருந்து விலக ஆரம்பிக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, என்ன பயம் ஒரு ஒரு வாட்டியும் என்னன்னா வந்துட்டு பாஸ்ட்ல போயிட்டு "ஓ, நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தாழ்த்திப்போம். இது கூட உனக்கு தெரியாதா, இது கூட நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் போயிடும். ஃபியூச்சர் போயிட்டு ஃபியர் ஃபியூச்சர் ஃபியர்ஸும் பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பாதி நேரம் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ ஏதாவது ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு மொபைல் இல்லைன்னா வந்துட்டு லேப்டாப் எடுக்கிறோம், இல்லை வந்து ப்ரஷ் எடுக்கிறோம் அப்படின்னா உடனே போயிடும். நம்மளோட தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நேத்து ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே, இல்ல நாளைக்கு ஏதாவது ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பண்ணாங்க, நம்ம எப்படி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ண ஆரம்பிச்சிரும். என்னன்னா அவங்க அவங்க வந்து நம்மளோட எனிமியா பார்க்க ஆரம்பிச்சிரும். அந்த ஈகோ வந்து அப்பதான் வந்துட்டு தட்டும் நம்மளோட பாடியில, மைண்ட்ல வந்து தட்ட ஆரம்பிக்கும். அந்த ஈகோல வந்து உடனே வந்துட்டு நம்மளா ஒரு விஷுவலைஸ் போயிடும். எப்படி போகும் அப்படின்னா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி பேசுனாங்க அப்படின்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பண்ணிட்டு அது ஒரு கதையா போகும் மைண்ட்லயே. அவர் போன வாட்டி இப்படிதான் சொன்னாரு, திருப்பியும் இதே மாதிரி ஏதாவது சொன்னாருன்னா இந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். தேவையில்லாத எண்ணங்கள், இது எல்லாமே தேவையில்லாத எண்ணம். ஆனா அங்க போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ரொம்ப கைண்டா பேச ஆரம்பிச்சிருப்பாரு, ரொம்ப அவரும் மறந்துருப்பாரு, நீங்களும் அட என்னடா இப்படி இதுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு ஆஹ், ஒரு ஃபேக்கான ஸ்மைலோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மள ஆட்டி படைக்குது. இந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் ஃபியர்ஸ்
இது வந்து தேவையில்லாதது. ஸோ விச் லீட்ஸ் டு ஸ்ட்ரெஸ். நம்ம மன அழுத்தத்துக்கு வந்து இந்த இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இதுவே நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு இது எல்லாமே லெட் கோ பண்ணிடுங்க. லெட் கோ பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கரெக்டா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிடும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்றது. என்ன பண்ற ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஹ், ஒரு அம்மா வந்துட்டு பசங்க வந்து நிறைய, என்னோட ஒய்ஃபே ஆகட்டுமே, நிறைய வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து அதுக்கு அந்த மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ஆஹ், ஒரு 1 வீக் வந்து நல்லா பண்ணுவாங்க. அந்த 1 வீக் நான் வந்து அவங்கள வந்து கவனிச்சேன் அப்படின்னா வந்துட்டு பசங்களை வந்து ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ண ஆரம்பிப்பான். திருப்பியும் வந்துட்டு அந்த மெடிடேஷன் ஸ்டாப் பண்ண திருப்பியும் ஷி கம் பேக்ஸ் டு நார்மல். திருப்பியும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அந்த ரெண்டு பேரும் சண்டை போடுறது, பசங்க சண்டை போடுறது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிட்டு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆங்கர்னு சொல்ற அது வந்து வர ஆரம்பிச்சு. பட் டியூரிங் மெடிடேஷன் அவங்க வந்து இன்டென்ஸா மெடிடேட் பண்ணும்போது வந்து ஐ see தட் அவங்க வந்து ரொம்ப நார்மலா பீஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதெல்லாம் நிறைய வாட்டி நான் பார்த்தேன். அதுதான். ஸோ உங்களோட எமோஷனல் பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறது வந்து பேலன்ஸ் கொண்டு வரா. ஸோ உங்களோட உணர்ச்சிகளின் நுண்ணறிவு வந்து அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நேற்று பேசுனது வந்து ஒரு லீடர்ஷிப்பான முதற்தர குவாலிட்டி ஆக்சுவலி. ஸோ என்னன்னா நீங்க எம்பத்தியோட உங்களோட உங்களோட கீழே கீழே இருக்கிறவங்களோட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சூழல், டாக்ஸிக் என்விரான்மெண்ட் இல்லாம ஒரு நல்ல சூழல் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் எடுத்துப்பீங்க. டைரக்டா எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் சரி, நீங்க அந்த மெச்சூரிட்டி காமிக்க உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்க ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. ஓகே, இது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம். ஸோ டைரக்டா நீங்க ஒரு பாஸ், ஒரு லீடர் அப்படின்னு நினைக்காம டைரக்டா ஃப்ரெண்ட்லியா வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பர்சனலா கூட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. பர்சனலா ஷேர் பண்ணி நீங்க அதை சால்வ் பண்றதுக்கு நிறைய இது பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. So அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகரிக்க மாறும் மெடிடேட் பண்ண. ஸோ சயின்டிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆஹ், இந்த பிரெயின் ரிஜிடிட்டின்னு ஒன்று இருக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம பிரெயின்ல வந்துட்டு 1.5 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. பட் ஆனால் நம்ம வந்து 1.5% மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்மளோட கெப்பாசிட்டியை யூஸ் பண்றோம். மற்றது எல்லாமே வந்து ஸ்டாக்னண்டா அப்படியே தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவங்கள வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்துட்டு நம்ம மெடிடேட் பண்ண அந்த நியூரல் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரிவடைய ஆரம்பிக்கும். நம்ம புதுசு புதுசா வந்து கத்துக்க ஆரம்பிச்சோம். அந்த புதுசு புதுசா கத்துக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஃபீலிங் வரும். ஓகே, புதுசா கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சீக்கிரமாவும் கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மெடிடேஷன் வந்து ரொம்ப நிறைய உங்களுக்கு வந்து ஆற்றலும் சரி, எனர்ஜி சரி, பிளஸ் ஒரு நன்மைகளும் கொடுக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம அஹ், நளினி மேம் சொன்ன மாதிரி கிளாரிட்டி, ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும்போது அந்த கான்சென்ட்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். நேற்று ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கிட்ட போகும்போது எனக்கு சீக்கிரமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பாரு. அப்போ உடனே வந்துட்டு உனக்கு 5 வருஷம் ஆயிடும், இன்னும் சார் இல்ல இல்ல எனக்கு பத்தாது, இன்னும் நிறைய சீக்கிரமா நான் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது உனக்கு 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் அப்படின்னு என்னன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து ரெண்டு டைவர்ட்டா வச்சிருவோம். ஸோ ஒன்னு வந்து இந்த ப்ராசஸ்ல ஒரு கண் வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ரெண்டு கண் இருக்கு, ஒரு கண் வந்து அவுட்கம்லயே வச்சிருக்க, இன்னொரு கண் வந்து இந்த ப்ராசஸ்ல வச்சிருக்க. ஸோ ரெண்டுமே டைவர்ட் ஆகுறதுனால உன்னோட உன்னோட அவுட்கமும் லேட் ஆகும், உன்னோட ப்ராசஸும் வந்து ஸ்லோவா தான் நீ வந்து இன்டேக் பண்ணிருக்க. ஸோ வெறும் உன்னோட ரெண்டு கண்ணையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஃபுல் ஃபோக்கஸ் இந்த ப்ராசஸ்ல வச்ச அப்படின்னா, லைக் பேஷனோட கம்பேஷனோட நீ எந்த வேலை பண்ணாலும் சரி, இட் வில் லீட் டு அ கிரேட்டர் சக்சஸ் வித்தின் கொஞ்சம் டைம்லயே நீங்க வந்து எதிர்பார்க்காத ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த இந்த ஒரு 30 மினிட்ஸ் நான் இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன்.
ஆஹ் புதுசா ஏதாவது கத்துக்கிறீங்க அப்படின்னா இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நான் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு அந்த 30 மினிட்ஸ் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒரு காமான பிளேஸ்ல மொபைல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இல்லை சைலண்ட்ல போட்டுட்டு அது அந்த ஒரு இதை வந்து பண்ண ஆரம்பிங்க. ஒரு புக்கு படிக்கிறதா ஆகட்டும், இல்ல ஒரு புது ஆர்ட் ஃபார்ம் ஆகட்டும், ஏதாவது கத்துக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா கத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், ஒரு ஒரு டாஸ்க் இருக்கு, ஆஃபீஸ்ல ஒரு வேலை இருக்கு ஆகட்டும் சரி, வீட்ல வந்து ஏதாவது ஒரு பட்ஜெட் போடுறதா ஆகட்டும் சரி, இல்ல வந்துட்டு புதுசா வந்து ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போறோம், அதுக்கு ஒரு பிளான் பண்ண போறோம் அப்படின்னா ஆகட்டும் சரி, ஃபுல் ஃபோக்கஸ் அந்த எனர்ஜி வந்து நீங்க அந்த ஆற்றலை வந்து அதுக்கு கொடுத்தீங்க, செலுத்துனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் சி அ பெட்டர் பிக்சர். அந்த ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் உங்க புது மனுஷனா பார்க்கலாம். அந்த ஒரு வேலையை வந்து புதுசா மாறுறதுக்கு நிறைய ஃபுல்லாவே மாறி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டோம். ஸோ ஓகே, சூப்பர், ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அது எல்லாமே நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ மெடிடேட் பண்ண 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 அந்த ஒன் பாயிண்ட் மைண்டட்னஸ் சொல்ற அந்த ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையிலயும் கிடைக்க ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி கம்பேஷன் அண்ட் கைண்ட்னஸ், அந்த கம்பேஷன், அந்த பச்சாதாபம், அப்புறம் கைண்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். எல்லாரையும் வந்து அன்போட பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த அன்பு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அன்போட எல்லாத்தையும் எல்லா விஷயமே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈவன் ஆப்ஜெக்ட் டிசைட் யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து கிராட்டிடியூட் செலுத்தி எனக்கு இத்தனை நாளா வந்து நீ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஒரு புது ஃபோன் வாங்குறோம், ஒரு 4 வருஷமா இப்பதான் நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். அந்த சிம் கார்டு மாத்தும் போது வந்துட்டு எனக்கு வந்து இந்த 4 இயர்ஸா வந்துட்டு எனக்கு வந்து நீங்க வந்து இருந்திருக்கீங்க. நிறைய நல்ல கால்ஸ்லாம் வந்திருக்கு. நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ஹெல்ப் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட என்னோட புது ஃபோனுக்கு நான் மாறினேன். தேங்க்யூ ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நீங்க கிராட்டிடியூட் செலுத்தும் போதும் வந்துட்டு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் இல்ல. எல்லாமே இட்ஸ் எனர்ஜி, வி நோ தட் ரைட். எல்லாமே இட்ஸ் மேட் ஆஃப் எனர்ஜி. நம்மளே ஒரு எனர்ஜி பார்ட். 99.99% ஆஃப் வி ஆர் மேட் வித் எனர்ஜி. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம சேர், நம்ம டேபிள், எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இன் ஆர்டர் டு நம்ம அது எல்லாத்துக்குமே கிராட்டிடியூட் செலுத்தணும் அப்படின்னா வந்துட்டு இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ பிளஷர். பிளஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது உதவ ஆரம்பிக்கும், அதுவும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். யூனிவர்ஸ் வில் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கும் போதும் வந்துட்டு இட் கிவ்ஸ் சம் ஹிண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ ஏதாவது ஒரு வேலை போகும்போதும் சரி, நீ உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்க நான் இந்த புக் கிளப் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன அப்படின்னா வந்துட்டு சுவாமி ராமா அவர்கள் எப்படி வந்து அவரோட ஹிமாலயன் ஜேர்னியை பத்தி சொல்லியிருப்பாரு, அவர் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து என்னென்ன கத்திருப்பாருன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கதையா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு வாட்டி வந்து அவரோட பெரிய மாஸ்டர் கிட்ட வந்து சுவாமி ராமா அவர்கள் என்ன கேட்பாரு அப்படின்னா, எனக்கு ஒரு புதுசா ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க, எப்படி நல்லா ஜாலியா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மாஸ்டர் சொல்லுவாரு. அவர் 2 நாள் வந்து அவர் வெயிட் பண்ண வைப்பார். வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கமே வராது சுவாமி ராமா. ஐயோ, ஒரு பெரிய நல்ல மந்திரத்தை சொல்ல போறாரு, அதுக்கு அதை பத்தி வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு அழகான பொழுது அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்றேன், ஆனா நீங்க இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி சிம்பிள் மந்திரம் தான். எப்பவுமே வந்து சியர்ஃபுல்லா ஹாப்பியா இருங்க. நீங்க ஜெயில இருந்தா சரி, நீங்க எந்த சிக் பெட்ல இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்ட நிலைமையில இருந்தாலும் சரி, சியர்ஃபுல்லா ஹாப்பியா லவ்விங்கோட இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் த மந்த்ரா ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு அழகா அவர் சொல்லியிருப்பாரு. So அது வந்து அதை நான் படிச்சு நான் வந்து சொல்லும் போது எனக்கும் வந்து ரொம்ப ஓகே, கரெக்ட் தானே. ஸோ சியர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஆத்மாத்மா இருக்கலாம். தேவையில்லாத எண்ணங்கள் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியில வந்துட்டு ஜெகதீஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி தான், உடல் நலம் வந்து பிசிக்கல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வந்துட்டு மைண்ட் அண்ட் பாடி கனெக்ஷன், நம்ம வந்து வி ஆர் இன்டர் கனெக்டட் நம்ம சொல்லுவோம். நீங்க ஒரு சோல், நான் ஒரு சோல், வி ஆர் இன்டர் கனெக்டட் த ஹோல். ஏன்னா எல்லாம் ஒரு சோர்ஸ்ல இருந்தா வந்திருக்கும். பட் நம்ம பாடி அண்ட் மைண்ட் நமக்குள்ளேயே இருக்கு. அதுவே வந்து இட்ஸ் பீங் கனெக்டட். பட் ஆனா வந்துட்டு நம்ம அதை வந்து கேட்கறது இல்லை, அதை வந்து உத்து கவனிக்கிறது இல்ல. ஸோ நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க பாடி கேட்டு அதுக்கேற்ற பிசிக்கல் பெனிஃபிட்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ எல்லாமே ஸோ நீங்க எல்லாமே சொன்னது கரெக்ட் தான். அதையே நான் ரிப்பீட் பண்ணேன் வித் ஃபியூ எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள். ஸோ மெயினா வந்துட்டு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும்.
எமோஷனல் பேலன்ஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி. ஸோ எந்த ஒரு விஷயத்துலயும் ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறம் வந்து நம்மளே வந்து செல்ஃப் அவேர்னஸ். எந்த ஒரு விஷயத்துலயும் வந்து நம்மளே வந்து நான் சொன்ன உங்களுக்கு ஒரு அந்த ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிங்க. இந்த சுச்சுவேஷன்ல நான் இப்படிதான் வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வருது. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து மாற்றுறதுக்கு ஒரே ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. நிறைய சுச்சுவேஷன் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வரும்போதெல்லாம் எப்போ ரிப்பீட்டடா வர சுச்சுவேஷன்லாம் இருந்தா அந்த சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் போயிட்டு வரும்போதெல்லாம் திங்க் பண்ணுங்க. நான் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேன். வெறும் வந்துட்டு நல்லது மட்டும்தான் யோசிப்பேன். தேவையில்லாத எண்ணங்கள் யோசிக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே வந்து செல்ஃப் அவேரோட பார்க்க ஆரம்பிங்க. ஸோ சீக் வித்தன் உள்ளாய்ந்து நீங்க வந்து உற்று நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேஞ்சஸ் வந்து ரொம்ப அபரிவிதமான சேஞ்சஸ் ஆகும். ஸோ மெடிடேஷன் மட்டும் இல்லாம புக் ரீடிங், விஸ்டம், சுவாத்தியாயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாலேஜ் கெயின் நீங்க நிறைய பண்ண நீங்க நிறைய நாங்க சொல்ற அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கே வந்து நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், சஃபரிங்கான சுச்சுவேஷன் இருந்தீங்க அப்படின்னா அந்த புக்ல இருந்து அந்த ஒரு தாட் வந்து அப்போ வந்து இருக்கும். ஓகே, இப்படிதான் நம்ம ரியாக்ட் பண்ணணும், இப்படிதான் நம்ம வந்து நம்ம லைஃப பீஸ்ஃபுல்லா அழகா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ புக் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் இன்னொன்னு சொல்லியிருப்பாங்க வந்து இந்த சோஷியலைஸ் பண்ணி லைக் மைண்டட் பீப்புளோட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஸோ அவங்க கிட்டயே வந்து ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய மெடிடேஷன். ஸோ இந்த ஹாஃப் அன் அவர் மெடிடேஷன்லாம் பத்தாது. ஸோ எப்பப்போ டைம் கிடைக்குதோ யூ ஜஸ்ட் சிட் சைலண்ட்லி, ஜஸ்ட் பிரீத் தான் பண்ண போறீங்க. ஆனாபானசதின்றது வந்து ஜஸ்ட் உங்களோட பிரீத்தை வந்து கவனிக்க போறீங்க. எங்க போனாலும் ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த கோயில் இன்னும் திறக்கல அப்படின்னா அங்கேயே உட்காந்துங்க. அங்க இன்னும் எனர்ஜி வந்து சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். டிராவல் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா வந்து மொபைல் பார்த்துட்டே இருப்போம். நம்ம வந்து டைம் போக்குறோம். அப்போ உட்காந்துக்கோங்க. அப்போ உட்காந்துட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க போற டிராவல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். போற வேலையும் வந்துட்டு ரொம்ப அழகா வரும். உங்களோட பீயிங்க மாத்தணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹேபிச்சுவல் திங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பெரிமெண்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த லைஃபே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சார் அழகா சொல்லுவார். ஸோ நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க யூ வில் பி ஒரு என்லைட்டட் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிக்கும். நான் வந்து ஒரு ஒரு ரீசெண்டான புக்கு வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் வித் காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்ல என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அதுல ஆம், அவர் வந்து ரொம்ப சஃபரிங்கா இருப்பாரு. அவர் ஜேர்னல் பண்ணுவாரு. அந்த ஜேர்னல் பண்ணும்போதே ஒரு ஒரு சோர்ஸ் வந்து உள்ள வந்துட்டு ஒரு ஆன்சர் அவர் கை மூலமாவே ஆன்சர் எழுத ஆரம்பிக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொஸ்டின் ஆன்சர் எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள்லாம் அதுலயே கேட்ட மாதிரி இருந்தது. அதுக்கு ஆன்சர். ஸோ அதுல ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இவ்வளவு சஃபரிங் எல்லாருக்குமே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ, நான் அந்த சோர்ஸ்னா அந்த கடவுள்னு சொல்றது அந்த கான்வர்சேஷன், அந்த கடவுள் என்ன சொல்றாரு அதுக்கு எழுதுறாரு என்னன்னா, ஆஹ், நான் ஒரு நீங்க வந்து ஒரு 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 வேலையை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து ஆத்மாத்மா நீங்க வந்து அனுபவிக்க முடியும். ஸோ என்னன்னா ரெண்டு டியூவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சத்துக்கு வந்து வேல்யூ இல்ல, லைட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு வேல்யூ என்னன்னா டார்க் டார்க்கா இருக்கிறது லைட் ஆக்குறது. ஸோ ஃபுல்லாவே நம்ம வந்து வெளிச்சத்தோடயே இருந்தோம் அப்படின்னா அந்த லைட் கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஸோ அதோட வேல்யூவே தெரியாது. ஸோ இருட்டா இருக்கும்போது அந்த லைட் போடும்போது தான் நம்மளுக்கு வந்து வெளிச்சமா இருக்கும். அதே மாதிரிதான் ஹாப்பினஸ், சேட். உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேடா இருக்கும்போது ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் டெத் பெட்ல வந்துட்டு ஒரு நம்ம அகல பாதையில போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வந்து அந்த சேட்னஸ்ல இருந்து ஹாப்பினஸ் வந்து அந்த ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணும்போது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா இத்தனை நாளா நம்ம வந்து ஒரு சஃபரிங்லயே இருந்திருக்கோம். ஒரு தேவையில்லாத ஒரு சேட்னஸ்லயே இருந்தது. அதுல இருந்து தப்பிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வரும்போது அந்த ஹாப்பினஸோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் நான் மற்றவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சஃபரிங்ஸ் கொடுத்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்க வச்சு அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் தரேன். ஸோ அதனால அந்த டியூவாலிட்டின்றது அந்த கான்செப்ட் வந்து இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அந்த ஒரு
அது ஒரு டக்குன்னு எனக்கு இப்போ தோணுச்சு. ஸோ அதை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ அந்த மெடிடேஷன் நீங்க வந்து பண்ண 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 அஹ், எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். எது கேட்குறீங்களோ யூ நேம் இட், யூ கெயின் இட். ஸோ எது கேட்குறீங்களோ எல்லா விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டினியூவா வந்து மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. இட் இஸ் நாட் இட். உங்களோட சரௌண்டிங்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி வந்து ப்ரீச் பண்ணிட்டே இருங்க, மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவையில்லாத ரைட் ஸ்பீச், ரைட் தாட், ரைட் லைவ்லிவுட், அதை மட்டும் நம்ம யோசிச்சுட்டே இருந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து கரெக்டான பாதை, ட்ரூத்ஃபுல்லா, அந்த 3 ஃபில்டர் சொன்னல, வாயிலேருந்து வர்றது ட்ரூத்ஃபுல், பாசிட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல். அதை மட்டும் நம்ம வந்து தாட் ப்ராசஸ்ல வச்சுட்டு, நம்ம வார்த்தையிலேருந்து வச்சுட்டு we will practice holistic லைஃப். ஒரு சியர்ஃபுல்லான லைஃப் வந்து we can lead with this meditation practice and wisdom. ஸோ அத்துடன் இன்னைக்கு நம்மளோட